ஆர்சி இப்போ நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நம்ம மார்னிங் 6 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே நம்ம வெஹிக்கிள்ஸ் முன்னாடி வந்து கொஞ்சம் கார்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால நம்ம வெளியே வரதுக்கும் டிலே ஆயிடுச்சு. கூட இந்த மவுண்ட்டும் இப்போ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், நேற்றுக்கு நைட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம இந்த பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை ரோட்டில் போயிட்டுருக்கோம். சீரியஸாகவே இது ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த ரோடே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வரைக்கும் நம்ம நேற்றுக்கு வந்த ரூட்லலாம் எந்த ரூட்லையுமே இந்த மாதிரி வந்து ஒரு வியூவும் இல்லை, ஒரு மரங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. டோட்டலாக வெயில் பயமாக பொழந்து கட்டிச்சு நேற்றுக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி இந்த பொள்ளாச்சி ரூட் ரொம்ப அருமையாக இருக்குது. சைடு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு ஃபுல்லாக, அது தவிர வந்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து மரங்க ஃபுல்லாக நிழலாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் இது. எல்லாரும் சொல்கிறது தான் வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ்னு. சரி, அது நிறைய யூடியூப் சேனல் பார்த்து நம்மளுக்கு அதே டைலாக் வருது. இல்லை, உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. இப்போ மார்னிங் நம்ம அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டோம். தம்பி டீ இன்னும் வரல. டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம போகிறோம் இல்லைங்களா பார்த்துக்க வேண்டியதான். இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம மேப் எதுவும் போடல, ஏன்னா இது ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தானே. நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல இருந்து விஜய் ஹோட்டல்ன்றது வீடியோவில் இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டே பண்ணுற இடத்துல இருந்து இந்த வால்பாறைக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. ஸோ அதனால் மேப் எதுவும் தேவையில்லை. கூட அந்த ரோடுக்குமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கனால அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஃப்ரெண்டில் அவர் தான் போயிட்டுருக்காரு. ஸ்பீடாக போனோன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது, அதனால் பிளாக் பண்ணோம்னா சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். கையில் இங்கே பார்த்தீங்கன்னா நுங்கு கடை வச்சுருக்காங்க. சுத்தமாக வெயிலே இல்லை, ரொம்ப மரம் இருக்குனால நிழலாக இருக்குது இந்த ரோடு. டோட்டலாகவே அப்படியே வந்து 2 சைடுமே புளிய மரங்க தான். இங்கே க்ரீனரியாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். அவன் பார்த்தோன்னா வந்து இங்கே வால்பாறையில் தான் நல்லா மழை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்படி தான் போட்டுருந்துச்சு. பட் ஆனால் இது வரைக்கும் எதுவும் மழைலாம் எதுவும் இல்லை, இங்கே இல்லை. ஸோ மழை இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணும்போது. ஸோ நாங்கள் 2 பேருமே சரி ரைடிங் ஜாக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டோம். ரைடிங் ஜாக்கெட்டில் ரெயின் கோட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சேஃப்டிக்கு. ஸோ அதனால் மழை பெய்ஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன ஒன்று, இந்த நான் பூட் போட்டிருக்க பூட் மட்டும் அது வந்து இது கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜு வருது, ஆனால் இங்கே தண்ணி எதுவும் இல்லை. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கேமராவில். தண்ணிலாம் எதுவும் இல்லை. இது என்ன பிரிட்ஜுன்னு தெரியல. ஸோ வால்பாறை 58 கிலோமீட்டர் கட்டுது. ரைட் சைடில் போனால் ஆனமலை 9 கிலோமீட்டர்ஸ். ஆலியார் வால்பாறை ஸ்டேட். அருள்மிகு மாசாணி அம்மன் கோயில் வந்து இந்த ரைட் சைடில் போட்டிருக்குங்க. ஆக்சுவலி நானுமே ஒரு தடவை மாசாணி அம்மன் கோயில் வந்திருக்கேன். பட் ஆனால் இப்போ போகல. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வால்பாறை தான் போகிறோம். ஸோ நேற்றுக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் போய் நைட் சாப்பிட்டோம். பிளாக் முடித்தோடனே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த இருந்த கேமராவில் இருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா சப்போஸ் வந்து இன்றைக்கி போய் ஷூட் பண்ணும்போது மெமரி பார்த்துலாம் நான் கஷ்டமாக போய்டுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்பேருக்கு ஒரு மெமரி கார்டாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் சேஃப்டிக்காக பண்ணியாச்சு. அங்கே வந்து ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு தூங்கிட்டோம். காலையில் ஒரு 5:30 எழுந்துக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் செம்ம டயர்டாக இருந்தாலும் தூங்கியாச்சு நல்லா. அப்புறம் காலையில் ஒரு 6 o'clock மாதிரி தான் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் கீழே வந்து வண்டி எடுக்க முடியல. பட் ஆனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணுறதும் கரெக்டாக போச்சு. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இங்கே அவுட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு க்ரீனரிக்குள்ளே போகும்போது மைண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கூட நம்ம பார்க்குறதுக்குமே இந்த நேற்றுக்கு பார்த்த மாதிரி ஃபுல்லாக டிராஃபிக் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. எதுவுமே எங்கேயுமே நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே நம்ம பிளாக் எதுவும் பண்ணோன்னா அழகாக ஒரு இயர்ஃபோன் போட்டு ஒரு பாட்டு கேட்டு போனீங்கன்னா அப்படியே நிம்மதியாக போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாம் ரோடு எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இங்கே வந்து புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதே 2 சிறு மரங்களோட நல்லா க்ரீனரியாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. வேறு எதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய ரைடர்ஸ் வராங்க இந்த ரூட்டில். வால்பாறைக்கு கூட பார்த்தீங்கன்னா தெரியும்.
நிறைய ஈவன் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரைடர்ஸ் தான், ஃபுல்லாக நிறைய டூ வீலர்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஹோட்டலோட சர்வீஸ் நல்லா தான் அங்கே பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை, ஜஸ்ட் ரூம் ரெண்ட் மட்டும் தான். 2 பேருக்கு 1700 ஏசி ரூமு பர் டே. ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ரூம் இதில் வால்பாறையில் கேன்சல் ஆனதுனால திருப்பி ஈவினிங்கே நம்ம நைட்டு கிளம்பி இங்கே வந்து பொள்ளாச்சியில் அதே சேம் இதில் தான் ஸ்டே பண்ணலான்ற மாதிரி பிளானில் இருக்கும். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த மலை தெரியுது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வியூ வேறு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாகவே டோட்டலாகவே இந்த மலை தாங்க அந்த சுற்றி. என்ன இடம் தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இங்கே கூட பாருங்கள் ரைட் சைடில் தோட்டம் வீடு சான்ஸ் இல்லை, செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். மாடெலாம் கட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம காரில் போனால் கூட இது மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல. காரில் போனீங்கன்னா நிறுத்தி பார்க்கும்போது டிராஃபிக்லாம் ஆகும். பட் ஆனால் பைக்கில் நம்ம இப்படி ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ் ஏரும் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ காரில் போனால் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏசி தான் போட்டிருப்போம், ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணால். பட் ஆனால் வந்து பைக்கில் போகும்போது வந்து சீரியஸாகவே வந்து மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மேபி அது எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடம் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குங்க. டோட்டலாகவே ஒரே தோட்டம் தாங்க இந்த சைடு ஃபுல்லாக. வாய்ப்பே இல்லை, ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். பாருங்களேன், ஃபுல்லாக தோட்டம், நடுவில் ரோடு மாதிரி இருக்குது. இந்த தோட்டத்தில் என்ன இருக்குன்னா வந்து தென்னை மரம், பப்பாயா எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுக்கு உள்ள இடையில சின்ன வீடு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடம். ஆனால் இப்போ எனக்கு புரியுது ஏன் நிறைய பேர் வந்து வால்பாறை ரைடு போகுதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரு டாக் வேறு கிராஸ் ஆகுது. காலில் ப்ராப்ளம் போகுது, நடக்கும்போது கஷ்டப்பட்டு நடக்குது. ஸோ ஆப்போசிட்லேயும் பாருங்களேன், அப்படியே இதுதான் பெரிய மவுண்டன், செம்மையாக இருக்குங்க இந்த இடம். ஃபுல்லாக தோப்பு தாங்க, தென்னந்தோப்பு தான். ரெண்டு சைடுமே தோட்டங்க தான். அதுவும் அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து அந்த ஒயிட் கலர் இது அடிச்சிருக்காங்க. இது நினைக்கிறேன் சுண்ணாம்புன்னு நினைக்கிறேன். அது பூச்சி எதுவும் வர மாதிரி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஷூராக தெரியல. பட் அதுவுமே அந்த தோப்புக்குள்ளே அந்த மரங்களை பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப அழகாக காட்டுது. பெட்ரோல் பங்க் இருக்குது இன்னும், பட் ஆனால் நம்ம நேற்றுக்கு அங்கே கோயம்புத்தூர் என்ட்ரா போது தான் ஃபியூல் போட்டோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது, பெட்ரோல் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ ஃபியூல் எதுவும் அடிக்க வேண்டியது இல்லை. திருப்பி நம்ம நாளைக்கு ரிட்டர்ன் போகும்போது வேணால் ஃபியூல் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். சுத்தமாக இங்கே வெயிலே இல்லை, அப்படியே வந்து காற்றுமே வந்து உங்களுக்கு ப்ரீஸும் சில்லுன்னு அப்படியே வருது, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற தோட்டத்துக்கு இடையில இருக்க வீடுகளும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. சீரியஸாகவே வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம செட்டில் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் போல் இருக்கு. எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லை, டஸ்ட்டும் இல்லை. அண்ட் வந்து இப்போ நீங்கள் பாருங்களேன், நான் அப்போத்துலேருந்து வண்டியை வந்து டாப் கியர் தான் போட்டுட்டு போயிட்டுருக்கேன் பொறுமையாக. பட் ஆனால் ஒரு டிராஃபிக் இல்லை, சீரியஸாகவே ரொம்ப அருமையாக இருக்குங்க அது. பட் ஆனால் எல்லாருக்கும் அது பிடிக்குமான்னு தெரியல. சில பேர் வந்து சிட்டி லைஃப் விரும்புவாங்க, அவங்களுக்கு அந்த வில்லேஜ் சைடில் போயிட்டோன்னா அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது, அது மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனமலை டைகர் ரிசர்வ்ஸ் வெல்கம்ஸ் யூ. இப்படி போனால் ஆனமலை அவர்கிட்ட கேட்போம், மேப்பும் போடல. ஆனால் பொள்ளாச்சி இப்படி இது வால்பாறை எப்படி போகலாங்களா? இப்படி ஓகே ஓகே. தென்னை ஆராய்ச்சி நிலையம்.
பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்ன இடம்னு தெரியல. அகைன் சாரி, எனக்கு இங்கே லொக்கேஷனில் மேப்பும் இல்லைனால இது என்ன இடம்னு பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கைஸ், என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இப்போது நம்ம இ பாஸ் இல்லாமல் மலை மேலே போக முடியாதான். ஸோ வால்பாறையில் இப்போ இ பாஸ் அப்ளை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது உங்களுக்கு எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துங்க. ஸோ என்றைக்காவது ஒரு லாங் வீக்கெண்ட் இருக்குதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி வால்பாறை வரணுன்னா கூட இ பாஸ் தேவைப்படுது, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. ஸோ நம்ம இப்போ அதனால இங்கே வந்து அருண் ஹோட்டல்ன்றது இங்கே வால்பாறை கீழே இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இப்போ சாப்பிட்டுட்டு சரி எங்கே போகிறோம், டாப் ஸ்லிப் கிளம்ப போகிறோம். ஸோ டாப் ஸ்லிப் பார்த்துட்டு எடுக்கலாமா இல்லை ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போகலாமான்றதை டிசைட் பண்ணோம். ஸோ வால்பாறைக்கு ஒரு பாய் சொல்லியாச்சுங்க. கரெக்டாக கீழே போகிறோம், நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் இந்த கீழே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, நேற்றுக்கு வந்தவங்க வந்து எல்லாமே நாங்கள் ஐ பாஸ்லன்னு சொன்னவங்க நேற்றுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் போகிறாங்க. ஸோ நார்மல் டேஸில் பார்த்தோன்னா 500 இது தருவாங்களாம் இ பாஸை. ஸோ இப்போ வந்து இன்றைக்கின்னு மொத்தம் 700 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் ஆனால் அந்த 700மே நேற்றுக்கே எல்லாரும் வந்தவங்க இன்னைக்கு புக் பண்ணிட்டுருப்பாங்க போல். இப்போ நாங்கள் ட்ரை பண்ணோம் புக் பண்ணுறதுக்கு. பட் என்னாச்சு, புக் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. இங்கே கூட நெட்ஒர்க்கும் இல்லை. ஸோ அதுவுமே அவரோட மொபைல்லேருந்து தான் அப்ளை பண்ண முடிஞ்சது. என்னோட பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கும் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் இ பாஸ் என்னால் அப்ளை பண்ண முடியல. அப்ளை பண்ணாலும் கிடச்சிருக்காது, அது வேறு விஷயம். ஸோ அதனால் வந்து இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சரின்னு கிளம்புறோம். டாப் ஸ்லிப் போகலான்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்லிப் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு சென்னை போகலாமா இல்லை எங்கே போகலான்றது தெரியல. அது நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி இது மாதிரி ஆச்சு. பட் பரவாயில்ல, இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் எந்த இன்ஸ்டேஷன் போகிறதா இருந்தாலுமே பெட்டர் ஒரு தடவை வந்து இ பாஸ் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ரூம் எல்லாம் புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களும் ரீஃபண்ட் தர மாட்டாங்க. கீழே வந்துட்டு ரிட்டர்ன் போகிறது உங்களுக்கு டோட்டலாக உங்கள் டைமும் மணி எல்லாமே வேஸ்ட்டு. அது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நேற்று வரைக்குமே இந்த வால்பாறை ரூம் எங்களுக்கு சடனாக கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒரு நல்லதாக போச்சு. அவங்க கேன்சல் பண்ணதுனால அட்லீஸ்ட் அந்த ரூம் ரீஃபண்டாக கிடச்சிடும். இப்போ நாங்கள் புக் பண்ண இடத்த ஸ்டே பண்ணுறது காட்டிட்டு, அப்படி இல்லாத பட்சத்தில் அதுவுமே டோட்டலாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். டாப் ஸ்லிப் எப்படிமா போனோம்? டாப் ஸ்லிப் எப்படி போனோம்? போக முடியாதா? எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? ஆனமலை போயிட்டு போ. சரி. கூகுள் மேப் வந்து இங்கே நாங்கள் வால்பாறையில் லெஃப்ட் சைடில் ஒன்று காட்டுச்சு. பட் அந்த அம்மா கிட்ட கேட்டோன்னா அப்படி போக முடியாது, நீங்கள் வந்து ஆனமலை போயிட்டு அந்த ரூட் வழியாக தான் டாப் ஸ்லிப் பண்ணுன்றாங்க. சரி, ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா, நாங்கள் இந்த ரூம் வந்து இன்றைக்கும் கேட்டுருந்தோம். சூப்பராக இருக்குங்க வியூ. இன்றைக்கும் கேட்டிருந்தோம். அந்த ரூமை ஒரு தடவை கால் பண்ணி செக் பண்ணிக்கணும் வந்து எத்தனை மணிக்கு செக் அவுட்டுன்னு. ஸோ பண்ணிட்டா தான் நம்ம பிரச்சனை இல்லை. வால்பாறையிலேருந்து டாப் ஸ்லிப் வந்தாச்சு. டாப் ஸ்கீழே தான் இருக்கும். இங்கே வந்து 4 வீலர் மட்டும் தான் அலோடான், 2 வீலர் அலோடு இல்லை. ஸோ அகைன் திருப்பி ஒரு சம்பவம். ஸோ வால்பாறையும் பார்க்க முடியல, இப்போது டாப் ஸ்லிப்பும் நம்மளால் போய் பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ கிளம்ப தான் வேண்டியது. ஸோ நான் வீடியோவே இதோட என் பண்ணிக்கிறேன். ரொம்ப